இறைவன் அவனுக்கு தேவையானதை அள்ளித் தருகிறான். சகோதரர்களே, கேட்டு பார்ப்போம். நல்லறங்கள் முடிந்தவுடனே, தர்மத்தை முடித்தவுடனே தொழுத உடனே துவா, திக்ரு செய்த உடனே துவா, ஏதோ ஒன்று இறைவனுக்காக செய்த சேவைகளை முடித்த பின்பு கேட்கக்கூடிய துவாவுக்கு மகத்துவம் இருக்கிறது என்பதற்கு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒருவர். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை கட்டி முடித்த உடனே அவர்கள் கேட்ட துவா ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். ஏதோ ஒரு வயோதிகனும் அவன் பெற்றெடுத்த ஒரு பிள்ளையும் சேர்ந்து ஏதோ கெட்டுமானம் என்ற பெயரிலே உனக்காக கட்டியிருக்கிறோம், எங்களுடைய இந்த நல்லறத்தை கபூல் செய்வாயாக என்று அந்த ஒரு வயோதிகரும் அவர் பெற்றெடுத்த மகனும் என்று கேட்ட அந்த பிரார்த்தனையின் பரக்கத் எவ்வளவு பெரியதாக காபத்துல்லாவாக காட்சியளிக்கிறது. உலகமாந்தரெல்லாம் கூடக்கூடிய இடமாக காட்சி தருகிறது. சாக முன்பு காபாவை பார்க்க வேண்டும் என்று ஒவ்வொரு மூமினுடைய உள்ளமும் துடிக்கின்ற அளவுக்கு அந்த தந்தையின் துவாவும் மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவும் இருக்கிறது என்று சொன்னால்